நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர்ஸ், ஜீ தமிழ்ல செம்பருத்திலாம் பார்த்துட்டு நல்ல பசங்களா இருந்தவங்களாம் சீரியல் போடுறது நிறுத்தின உடனே இப்ப போர் அடிக்குதுன்னு மணி ஹைஸ்ட் பார்த்துட்டு வீட்டுல உட்காந்து ப்ரொஃபசர் மாதிரி ஹைஸ்ட்டுக்கு பிளான் போட்டுன்னு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பிளான்லாம் போடாதீங்க. ஏன்னா இந்த சீரீஸ்லாம் வரதுக்கு பல வருஷம் முன்னாடியே அந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி பண்ண 5 ஹைஸ்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். February 21, 2006 அன்னைக்கு பிரிட்டன்ல இருக்கிற செக்யூரிட்டாஸ் அப்படின்ற டிப்போல இருந்து $92 மில்லியன் கொள்ளடிச்சிருக்காங்க. அவங்களோட பிளானை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஹைஸ்ட் நடந்த அதே நாள் காலையில அந்த டிப்போவோட மேனேஜர் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கார் நிறுத்தி வந்து போலீஸ் கார்ல ஏற சொல்லியிருக்காரு. சரி, இவரும் போலீஸ் தானே கூப்பிடுறாருன்னு இறங்கி போலீஸ் கார்ல போய் ஏறணும்னே உள்ள இருக்கிற ஒரு 4 பேர் அவர் கையில ஹேண்ட் கப் போட்டு அங்கிருந்து கடத்திட்டு போயிருக்காங்க. இன்னொரு சைட்ல அந்த மேனேஜரோட வீட்டுல அதே மாதிரி ஒரு 4 பேர் போலீஸ் ட்ரெஸ் போட்டு போயிட்டு அவர் வைஃப் கிட்ட உங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போய் சொல்லி அவங்களே அவங்களோட பையனையும் அங்கிருந்து கடத்திட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல 3 பேர் ஒரே ஒயிட் வேனுக்கு மாத்தி கன் பாயிண்ட்ல மிரட்டி செக்யூரிட்டாஸ் டிப்போக்கு கூட்டு போயிருக்காங்க. என்டர் ஆன உடனே அங்க வேலை செஞ்சிருந்த 14 பேர் கன்னை காட்டி மிரட்டி அந்த மேனேஜரோட ஹெல்ப்போட அங்க வந்து $92 மில்லியன் கொள்ளடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஹைஸ்ட் நடந்தது போலீஸ்க்கே தெரிய வந்திருக்கு. போலீஸ் அங்க வந்து பார்க்கும்போது அந்த மேனேஜர், வைஃப், பையன், அந்த 14 பேர் எல்லாருமே பணம் இருக்க வேண்டிய வால்ட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த திருடங்க தப்பிச்சு போன அந்த ஒயிட் வேன் ஆஷ்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டலோட கார் பார்க்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேனுக்குள்ள $1.3 மில்லியன் கேஷும் கன்ஸும் இருந்திருக்கு. அந்த கார்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேஸ் பண்ணி அந்த கேஸோட சஸ்பெக்ட்ஸ் 36 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் June 25, 2006 இந்த ஹைஸ்ட்டுக்கு பிளான் போட்ட லீ மூரே அப்படின்றவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நைட் பிரிட்ஜ் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கிற ஒரு இடத்துல July 12, 1987 ஒரு 2 பேர் வந்து அங்க பணத்தை டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போலாம் பணத்தை டெபாசிட் பண்ணணும்னா ஒரு சேஃப் பாக்ஸை ரெண்டுக்கு எடுத்து அதில் உங்க பணத்தை போட்டு வச்சுக்கலாம். ஸோ டெபாசிட் பண்ண வந்து அந்த 2 பேரை கூட்டிட்டு போய் அங்க இருந்து சேஃப் பாக்ஸஸ்லாம் காட்டும் போது திடீர்னு கன் எடுத்து மிரட்டி எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பில்டிங்கோட டோரை க்ளோஸ் பண்ணி இந்த டெபாசிட் சென்டர் டெம்பரரியா மூடி வச்சிருக்கிறத ஒரு போர்டையும் மாட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்க இருந்து எல்லா பாக்ஸையும் உடச்சி $98 மில்லியன் கொள்ளடிச்சுட்டு அங்க இருந்து சேஃபா எஸ்கேப் ஆயிட்டாங்க. கடைசியா போலீஸ் அந்த பாக்ஸ்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு அந்த ஹைஸ்ட் பண்ண ஒரே ஒரு கூட்டாளிகளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய ஹைஸ்டும் வெளிநாட்டிலேயே நடக்குது. ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற திருடங்களுக்கு அவ்வளோ அறிவலியாக யோசிச்சுட்டு இருக்கும் போதே நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கேரளாலே பயங்கரமா ஒரு ஹைஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேரளால மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பேங்க் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரெஸ்டாரண்ட் இருந்த இடம் காலியா இருந்திருக்கு. உடனே ஒரு 4 பேர் அங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறோம்னு $50,000 கட்டி அந்த இடத்த ரெண்டுக்கு எடுத்து ரெனோவேஷன் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ்லாம் கூட அங்க வந்து இறங்கி இருக்கு. ஆனா உள்ள சண்டே அன்னைக்கு பேங்க் மூடி இருக்கும் போது பேங்க்ல இருக்கிற வால்ட்டுக்கு அடியில இருந்து ஒரு ஓட்டையை போட்டு 25 லட்சம் கேஷையும் 80 கிலோ கோல்டையும் கொள்ளடிச்சிட்டு போயிருக்காங்க. போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே 1 கிலோ கோல்ட வேணுட்டுமே ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல திசை திருப்பத்துக்கு பண்ற பிளான்ன்றத கண்டுபிடிச்ச கேரளா போலீஸ் அந்த பேங்கை சுத்தி இருந்தவங்க கிட்ட விசாரிச்சு அந்த 4 பேரோட ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றதோட ஸ்கெட்சை ரெடி பண்ணிருக்காங்க. கடைசியில அந்த 4 பேர் கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு நம்பரை ட்ராக் பண்ணி ஒரே மாசத்துல 4 பேரையும் பிடிச்சி அவங்க திருடின பொருள்ல இருந்து 80% ரெக்கவர் பண்ணிட்டாங்க. 2006 மணி ஹைஸ்ட் மாதிரி அர்ஜென்டினால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திடீர்னு திருடங்க பேங்க்குள்ள என்டர் ஆகி அந்த பேங்க்ல இருந்த எல்லாரையும் 7 மணி நேரத்துக்கு ஹாஸ்டேஜஸா வச்சு அந்த பேங்க்ல இருந்த 140 சேஃப் டெபாசிட் பாக்ஸையும் உடைச்சு பணத்தை எடுத்திருக்காங்க. ஹாஸ்டேஜஸ் பயமுறுத்தாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஹாஸ்டேஜஸ் அவங்க ஃபேமிலி கூட ஃப்ரீயா பேச விட்டுருக்காங்க. இவ்வளவு ஒரு ஹாஸ்டேஜுக்கா நீங்க பர்த்டேன்னு சொல்லி எல்லா திருடங்களும் ஒன்னா சேர்ந்து பர்த்டே சாங்லாம் பாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்கும் பீஸா அனுப்புனா 2 ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி அதே மாதிரி பீஸா வந்து ரிலீஸும் பண்ணிருக்காங்க. அந்த ஹாஸ்டேஜஸ்ல மட்டும் அட்டோரோ மாதிரி தந்திருந்தானா மொத்த பிளான நாசமா போயிருக்கும். ஒரு லெவலுக்கு மேல பொறுக்க முடியாம போலீஸ் உள்ள என்டர் ஆகும்போது உள்ள ஹாஸ்டேஜஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. எல்லா திருடங்களும் பணத்தோட அந்த பேங்க்ல இருந்து ஒரு ரிவர் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு கனெக்ட் ஆகிற டனல் வழியா போய் அந்த ரிவர்ல இருந்து ஒரு போட்ல எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த டனலை தோண்டி வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. பிரேசில்ல ஒரு 6 பேர் ஒரு காலி இடத்துல செடிக்கு தேவையான மண்ணு ஃபர்டிலைசர்ஸ்லாம் விற்கிற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டெய்லி லாரியா அங்க மண்ணு வரதையும் போறதையும் சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனா அவங்க பிசினஸ் தான் பண்றாங்கன்னு நினைச்சு ஃப்ரீயா விட்டாங்க. ஆனா அந்த 6 பேரும் அந்த இடத்துக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்குக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு குழியை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து 3 மாசமா தோண்டி ஒரு நாள் சாட்டர்டே பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கும் போது உள்ள என்டர் ஆகி அலாரம் சென்சார்ஸ்லாம் டிசேபிள் பண்ணிட்டு $72 மில்லியன் கொள்ளடிச்சிருக்காங்க. ஒரு நாள் கழிச்சு மண்டே காலையில இந்த பேங்க் ஓபன் பண்ணும்போது தான் பேங்க் கொள்ளடிச்ச விஷயமே எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. 2 வருஷத்துக்குள்ள இந்த ஹைஸ்ல சம்பந்தப்பட்ட 70 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து வெறும் $20 மில்லியன் தான் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் மணி ஹைஸ்ட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ரியல் லைஃப்ல நடந்த 5 ஹைஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.